சாத்தான் டீமன்ஸ் இது வந்து எந்த அளவுக்கு ரியல், ஹவு த டீமன் இஸ் இந்த மெடிக்கல் செக்டாரு இதில் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது இது வந்து எந்த அளவுக்கு இந்த டீமன்ஸ் வந்து உண்மையிலே ஒர்க் பண்ணுதா இல்லை பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது 4வது வசனம் வாசிங்க. மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நல்ல கவனிங்க, நம்ம மாம்சத்தில் இருக்கோம், ஆனால் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்முடைய போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அடுத்த வசனம் அப்படி வாசிருங்க. தர்க்கங்களையும் எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் என்னன்னா எந்த ஒரு காரியமும் மேட்டிமையாக வரக்கூடிய எந்த ஒரு ஆவிக்குரிய காரியம் எதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், சிலுவைக்கு நேராக கீழே கொண்டு வர்றோம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சார், நம்மளுடைய போராட்டம் வந்து மனுஷனே கிடையாது. இப்போ உங்களுடைய எதிரி உங்க மனைவி கிடையாது, உங்க ஹஸ்பண்ட் கிடையாது. அவங்கள ஆளுகை செய்கிற சாத்தானுடைய காரியம். எப்பயுமே வந்து நீங்க வந்து ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மக்களை ஆளுகை செய்யக்கூடியதா சாத்தான் இருக்கிறான். சாத்தானுக்கு வந்து இந்த உலகத்தில் ஏதாவது செய்யணும்னா அவனுக்கு வந்து ஆளுகை செய்து செய்யக்கூடிய ஒரு ஆள் வேணும். ஏன்னா ஆவியான நம்ம மாம்சமான மக்கள், நம்ம மாம்சமான உலகத்தில் ஒரு மாம்சமான போராட்டத்தை நம்ம நடத்துறதுக்கு அவன் வந்து ஏவி நம்ம கூட சண்டை போட வைக்கிறது தான் சாத்தானோட வேலை. அப்போ விழுந்து போன தேவதூதர்கள் வந்து என்னன்னா, எங்க ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆள் இருந்தா அங்க வந்து சாத்தான் வந்து ஈஸியா உள்ள வந்துடுவான். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அதனாலதான் இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே சமாதானமேன்னு பாட்டு பாடுற காரணம் என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள, இந்த இருதயத்துக்குள்ள, என்னுடைய சரீரத்துக்குள்ள சாத்தான் வர முடியாதபடி. ஏன்னா 1 கொரிந்தியர் 12:3 என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்றி ஒருவனும் இயேசுவே தேவன் என்று அறிக்கை சொல்ல முடியாது. அப்ப இயேசுவே என்னுடைய ஆண்டவர் என்று அறிக்கை செய்யற எந்த இடத்துலையும் சாத்தான் வந்து உள்ளுக்குள்ள இருக்க முடியாது. நம்ம முன்னாடி இருளின் பிள்ளைகளா இருந்தோம், நம்ம இப்ப வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். ஆனா வெளிச்சத்துக்கு வராதவர்கள் இன்னும் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளதான் இருக்கிறாங்க. நம்ம என்னன்னா சில நேரங்களில் நம்ம இந்த கேம்ப்ல ஃபர்ஸ்ட் மெசேஜ் பார்த்த மாதிரி நம்ம சாத்தானுக்கு நம்மளுடைய அதிகாரத்தை கொடுத்துறோம், நம்ம வாயின் வார்த்தையின்படி. அதனால நம்ம வந்து அதனாலதான் நான் சொல்றது, நம்மளால நல்ல வார்த்தை பேச முடிஞ்சா பேசுங்க, இல்லையா பேசாம விட்டுருங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படிங்கிறத நிறுத்திடுங்க. தயவு செய்து நான் சொல்றேன், நான் நினைக்கிறேன் உங்களை அவங்க இப்படி சொல்றாங்க, நான் நினைக்கிறேன், எனக்கு உறுதியா தெரியல அப்படின்னு நீங்க ஒரு தாட்டை ஒருத்தர் மண்டையில போட்டு விட்டு போனீங்கன்னா போதும், அவ்வளவுதான். அவர் அழிஞ்சு போயிடுவார். அதனாலதான் வந்து சாத்தா எங்க வேலை வைப்பானா உங்க 2 காதுக்கு நடுவில் தான், உங்க எண்ணங்கள் தான். அதனாலதான் 2 கொரிந்தியர் 10:3 நீங்க நல்லா தயவு செஞ்சு மெடிடேட் பண்ணி பாருங்க. எந்த ஒரு சிந்தையும், அது எந்த சிந்தையா இருந்தாலும் சரி, அதை சிலுவை கீழே கொண்டு வரணும். இந்த சிந்தை கர்த்தர்ட்ட இருந்து வந்துச்சா இல்ல வேற இடத்துல இருந்து வந்துச்சா, நான் அதை வந்து பார்த்து அதை சிலுவைக்கு கீழ்படுத்தணும். அதை மட்டுப்படுத்தினாதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம கர்த்தருக்குள்ள இருப்போம். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்க எல்லாரையுமே சாத்தான் ஆளுகை பண்ணதான் செய்வான். அப்போ நம்ம வந்து அப்படிப்பட்ட போராட்டத்தை எப்படி மேற்கொள்ள முடியும்? சாத்தான் நீங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எந்த கிறிஸ்தவனாக இருந்தாலும் பிசாசு பிடிச்சவனை பார்த்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே போன்னா போயிடும். சிம்பிள், அவ்வளவுதான். அது யாரா இருந்தாலும் சரி. என்ன அவங்க அடுத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளனா அவங்க நிலைமை இன்னும் மோசமா போகும் அடுத்து. அதுவும் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் அழகா ஓமானம் சொல்றாரு, ஒரு வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுல மறுபடியும் வேற வைக்கலன்னா வெளியே போன பிசாசு என்ன பண்ணும், சுத்தி பார்க்கும், எங்கேயும் இடம் இல்லாம
கூட வரும்போது அக்கா தம்பி தங்கச்சின்னு 7 பேரை கூட்டுட்டு வந்துடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியை பெறும்போது நீங்கள் சாத்தானால துன்புறுத்தப்பட மாட்டீங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு தூக்கம் வராது, மனசில் ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு அமைதி இருக்காது. காரணம் என்னென்னா சாத்தான்ட்டு அது கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் அந்த அமைதி, அந்த சந்தோஷம், அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். அதனால சாத்தானுடைய ஆளுகை, சாத்தானுடைய காரியங்கள் என்பது உண்டு. டீமன்கிறது ரொம்ப ரியலு, அதில் எந்த விதமான மாறுபாடானது கருத்தும் கிடையாது. ஆனால் நமக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம அதையெல்லாம் ஜெயிக்கக்கூடியவர்களாய், ஜெயம் கொண்டவர்களாய் வாழ முடியும். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15 18 வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும், அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.